புருஷன் கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வந்து வேற ஒரு பொண்ணு கூட ஓடி போனதுக்கப்புறம் இந்த பொண்ணு ப்ரெக்னென்ட் ஆகி ஆல்ரெடி இருக்க 2 குழந்தைகளையும் சேர்த்து பார்த்து வளர்த்தி இப்போ இவளுக்கு ஒரு அழகான ஆண் குழந்தை பிறந்திருக்கும் அப்படின்னு சொல்லி போன பாட்டிலேயே சொல்லியிருப்பேன். தன்னோட முதல் பொண்ணு ஸ்கூல்லேயே ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் எடுத்திருப்பா. அதுக்கான ப்ரைஸையும் வாங்கிட்டு அவங்க அம்மாவை பார்க்கலான்னு ஓடி வந்திருப்பா. இவளுமே பக்கத்து வீட்டில் தன்னோட குழந்தைய கொடுத்துருப்பா. அந்த குழந்தைய வாங்கிட்டு போயிட்டு ரோட்டில் நடந்து போயிட்டு இருக்கப்ப அவள் பொண்ணு அவங்க அம்மா கிட்ட அந்த ப்ரைஸை காட்டணும் அப்படின்னு சொல்லி ஆசையாக ஓடி வந்துட்டு இருக்கப்ப தன்னோட முதலாளிக்காரே வேணும்னே அந்த குழந்தை மேலே ஏற்றிட்டு அப்படியே போயிருப்பாங்க. இப்போ ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனால் 2000 ரூபா பணம் கட்டணும், சர்ஜரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இவளும் அங்கே எவ்வளவோ கெஞ்சி பார்க்குறா, பட் எதுவுமே நடக்கலை. தன்னோட பொண்ணோட உயிரை எப்படியாச்சும் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப வருஷம் கழிச்சு அவங்க அப்பாவுக்கு கூப்பிட்றா. அவங்க அப்பாவும் கட் பண்ணிடுறாரு. முதலாளிக்கிட்டையும் போய் எனக்கு அமௌண்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ உன்னை நம்பியெல்லாம் இவ்வளோ கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் இவ்வளோ நாள் அந்த குழந்தைய பார்த்துட்டு இருந்த பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட போய் கேட்குறப்ப அவரும் மனசிறங்கி பணம் கொடுக்குறப்ப அவங்க ஒய்ஃப் நீ உன்னால் இந்த பணத்தெல்லாம் திருப்பி கொடுக்க முடியாது, இந்த குழந்தைய எங்ககிட்ட கொடுத்துரு, எங்களுக்கு இதுக்கு மேலே குழந்தை பிறக்க போகிறதில்ல அப்படின்னு சொல்லி இவளோட சூழ்நிலையை பயன்படுத்தி அந்த குழந்தைய வாங்கிட்டு இவளுக்கிட்ட பணம் கொடுத்து தன்னோட பொண்ணை காப்பாத்துறதுக்கு அனுப்ப சொல்றாங்க. அங்க போய் பார்த்தா உன் பொண்ணு இறந்துட்டா, இதுக்கப்புறம் காசை வச்சு நாங்க என்ன பண்றது அப்படி சொல்லி ஹாஸ்பிட்டல்லையும் வெளியே தள்ளிடுறாங்க. அந்த குழந்தையும் பணத்துக்காக அங்க விட்டுட்டோம், இப்ப இந்த குழந்தையும் காப்பாற்ற முடியல அப்படிங்கிற சோகத்துல ஹீரோயின் கிளம்பிடுறாங்க.